யுஎஸ்ஏல வித்தியாசமான மற்றும் விசித்திரமான முதல் வழக்கு இதுதான். நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத கொடூரமான சம்பவங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் இருந்த பாதி குடும்பங்கள் பயந்து போய் அலறி அடித்து காலி செய்துட்டு வேறு இடத்துக்கு அனுப்பிய ஒரே நபர். உங்களால் நம்ப முடியுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 14, 1957 பிளைன்ஃபீல்டு. 58 வயதான பெர்னிஸ் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. பெர்னிஸ் வழக்கம் போல் ஹார்ட்வேர் கடையை ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அது மான்களை வேட்டையாடும் காலங்கிறதால யாருமே வரலை. இப்போ பெர்னிஸ்க்கு ரொம்பவே பழக்கமான மற்றும் தினமுமே தன்னை பார்க்க வரக்கூடிய ஒரு மனிதரை பெர்னிஸ் பார்க்குறாங்க. ஆனால் இதுதான் பெர்னிஸுடைய கடைசி நிமிடங்கள். அப்படி உள்ள வந்த அந்த நபர் பெர்னிஸை நோக்கி தான் கொண்டு வந்திருந்த 22 காலிபர் துப்பாக்கியால் பெர்னிஸோட தலையிலேயே சூட் பண்ணி அந்த இடத்துலையே பெர்னிஸுடைய உயிர் அவங்க உடலை விட்டு பிரியுது. பெர்னிஸுடைய உடலை எடுத்துக்கிட்டு அந்த நபர் தான் வீட்டுக்கு வராரு. வெளியே இருந்த ஒரு கேரேஜுக்கு கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு வந்த உடலை 2 கால்களையும் கட்டி தலைகீழாக தொங்க விட்டு 2 பாதங்களில் இருந்த தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கு. தலை துண்டா வெட்டப்பட்டு ஒரு பையில போட்டு கீழே வைக்கப்பட்டிருக்கு. வயிற்றை பிளந்ததால் குடல்கள் எல்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்கு மற்றும் அவங்க மார்பக நிப்பிள்ஸ் 2ம் அறுக்கப்பட்டதால் ரத்தம் அதிகப்படியாக வெளியேறியும் இருக்கு. இந்த நேரத்தில் பெர்னிஸுடைய மகன் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு அம்மாவை பார்க்க வராரு. அப்படி வந்த அவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் பார்க்குறாரு. ஷாப் பூட்டப்பட்டிருக்கு, ஆனால் உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருந்திருக்கு. தன்னுடைய அம்மா இப்படி செய்ய மாட்டாங்களேன்னு சந்தேகப்பட்ட அந்த மகன் பூட்டை உடச்சி உள்ளே போய் செக் பண்ணுறாரு. அவர் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக செவுத்துல மற்றும் பில் கவுண்டர் பக்கத்தில் ரத்தம் தெரிச்சிருக்கிறத பார்க்குறாரு. பெர்னிஸுடைய மகன் பெர்னிஸுடைய கார் ஷாப்புக்கு பின்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையில தான் ஒருத்தர் மேலே அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே இவர் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி அவர்களையும் கூட்டிட்டு சந்தேக நபருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. பயங்கரமான நாற்றம் வீசியிருக்கு. இருட்டாகவும் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் வெளியே இருந்த ஒரு போலீஸ் கேரேஜ்குள்ளே போய் செக் பண்ணுறாரு. அப்போது இந்த போலீஸுக்கு தெரியாது தன் வாழ்நாளிலேயே பார்க்க முடியாத மற்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடூரமான காட்சியை பார்க்க போகிறாருன்னு. அந்த கொடூரமான காட்சியை பார்த்த போலீஸ் அலறி அடித்து சத்தம் போட்டதில் மற்ற போலீஸும் வந்து பார்க்குறாங்க. பெர்னிஸுடைய மகன் ஃப்ராங்க் கதறி கதறி அழுது அந்த இடத்துலையே வாமிட்டும் பண்ணியிருக்காரு. பெர்னிஸுடைய மகன் சாதாரண ஆளெல்லாம் இல்லை. பிளைன்ஃபீல்டுடைய போலீஸ் டெப்யூட்டி ஷெரீஃபே இவர் தான், பெர்னிஸுடைய மகன் ஃப்ராங்க். இந்த வீட்டை தரவா செக் பண்ண ஆரம்பித்த போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருந்ததுன்னு கேட்டால் நீங்களும் அதிர்ந்து போயிடுவீங்க. மனித எலும்புக்கூடு, மண்டையோட்டால் செய்யப்பட்ட பவுல், மனித எலும்பு மற்றும் தோலால் உருவாக்கப்பட்ட நைட் லேம்ப், சோஃபா மேலே லெதர் தோல் போத்தி தான் இருக்கும், ஆனால் இங்கே மனுஷனுடைய தோலை வச்சு தைச்சிருக்கு. சேர்லையும் மனித தோல் மற்றும் மனித எலும்புகளால் உருவாக்கப்பட்ட ஸ்பூன்ஸ், கரண்டி, பெண்கள் நிப்பிள்ஸால் உருவாக்கப்பட்ட பெல்ட், பெண்கள் முகத்தில் இருந்த தோலை உரித்து மாஸ்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்கான். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் மனித கறி மற்றும் இதயம், ஈரல் எல்லாத்தையும் சமைக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கான். சமைச்சு சாப்பிட்டதற்கான ஆதாரமும் கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட கொலைகாரன் யாருன்னு பார்க்கலாமா? இந்த கொடூரமான கொலையாளியை போலீஸ் உடனடியாக கைது செஞ்சுருக்காங்க. ஆகஸ்ட் 27, 1906 ஜார்ஜ் மற்றும் அகஸ்டாவுக்கு 2வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவர் ஜார்ஜ் ஒரு குடிக்கு அடிமையானவராக இருந்திருக்காரு. தினமுமே குடிச்சிட்டு வந்து அகஸ்டாவை அடிச்சிருக்காரு. வேலையும் சரியாக இல்லாத காரணத்தால் 155 ஏக்கர் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அகஸ்டா தான் பசங்களுக்கு வெளியுலக வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் சஜஷனில் காட்டும்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அகஸ்டாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு. அதை பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதா சொல்லி அவங்களையும் பின்பற்ற சொல்லியிருக்காங்க. வெளியுலக வாழ்க்கையே இல்லாத அவங்க பசங்க அகஸ்டா சொல்கிறத மட்டுமே கேட்டு வளர்ந்து இருக்காங்க. அம்மா தான் கரெக்டானவங்க, மற்ற வெளியுலக பெண்கள் எல்லாமே ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. 1940ஆம் ஆண்டு ஜார்ஜ் இந்த கொலையாளியில் தந்தை இறந்து போகிறாரு. 1944 இவனுடைய முதல் கொலை. இவனுடைய அண்ணன் ஹென்றி இவங்க அம்மா சொல்கிறத கேட்காம ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு. அண்ணன் ஹென்றி தம்பிக்கிட்ட நீயும் அம்மாவை விட்டு வெளியே கல்யாணம் செஞ்சுக்கோன்னு அடிக்கடி சொல்லியிருக்காரு. இது பிடிக்காத அவன் அம்மாவை தப்பாக சொல்கிறியான்னு கோபப்பட்டு தன்னுடைய அண்ணனு கூட யோசிக்காமல் கேரேஜில் வச்சு தலையிலேயே அடித்து கொலை செஞ்சுட்டு அந்த கேரேஜ்லேயே கொளுத்தியும் விட்டுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். விசாரணை செய்த போலீஸுக்கு தம்பியான இந்த கொடூரமான சைக்கோ எட்வர்ட் ஜே இவன் மேலே சந்தேகம் இருந்தாலும் போதிய ஆதாரம் இல்லாததால் அந்த கேஸை தீ விபத்துன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. எட் ஜெயின் இவங்க அம்மா கூடவே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. எட் ஜெயினுடைய அம்மா தான் பெரிய பையன் விட்டுட்டு போன மாதிரி எட் ஜெயினும் தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த கேவலமான விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க. டிசம்பர் 29, 1949 அகஸ்டா கை கால்கள் இழுத்த நிலையில் இறந்து போகிறாங்க. இதை தாங்க முடியாத எட் ஜெயின் தினமுமே அகஸ்டாவுடைய கல்லறைக்கு போய் அழுதுட்டும் இருந்திருக்காரு. இப்போ தான் இவனுடைய மூளை ஒரு கொடூரமான விஷயத்தை யோசிக்குது. எட் ஜெயின் அகஸ்டாவாக மாறணும். உங்களுக்கும் புரியல? தன்னுடைய அம்மாவை போலவே இருக்க இறந்த பெண்களின் உடலை கல்லறைகள்லேருந்து தோண்டி அந்த பிணங்களை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அப்படி கொண்டு வந்த பிணங்களின் தோலை உரித்து தான் மாஸ்க் செஞ்சு அவங்க அம்மா கூட இருக்கிறதா நினச்சி வாழ்கிறான். இந்த சைக்கோ முழுசாக அந்த தோள்களை பயன்படுத்தி ஒரு ஆடை போல் உருவாக்கி அவன் தான் மேலேயே போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவாக மாற நினச்சிருக்கான். அந்த சைக்கோ இவன் இப்படி மாறுவதற்கு காரணம் அகஸ்டா மட்டும்தான். ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அகஸ்டா ஒரு நல்ல உதாரணம். போலீஸ் விசாரணையில் இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பிணங்களுடைய ஆதாரம் இவன் வீட்டில் இருந்து கிடச்சிருக்கு. இதில் முக்கால்வாசி கல்லறைகளில் இருந்து திருடப்பட்டதான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சில ஆண்களுடைய பிறப்புறுப்புகளும் இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக பெர்னிஸை எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னா 58 வயதான பெர்னிஸ் அச்சு அசல் தன் அம்மாவை போலவே இருந்ததால் அவங்கள கொலை செஞ்சு அவங்களுடைய தோலை உரித்து ஒரு ஆடை போல தைத்து அவன் மேலே போட்டுக்கிட்டு தன் அம்மா அகஸ்டாவாக மாற நினச்சிருக்கான். இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைக்காலஜிஸ்ட் டெஸ்ட்டை எடுக்க அனுப்புகிறாங்க போலீஸ். இவனுக்கு ஸ்கிரிசோஃபெர்னியா அப்படின்னு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா தன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறதாகவும் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். இவன் மனநல பாதிக்கப்பட்டவருங்கிறனால மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. 1957 1967 வரைக்கும் 10 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கான் எட் ஜெயின். 10 வருஷம் கழித்து இவன் மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கான்னு உறுதி செஞ்ச பிறகு இவனுடைய கேஸ் கோர்ட்டில் ட்ரையலுக்கு வருது. எட் ஜெயின் கோர்ட்டில் மாற்றி பேசின காரணத்தினால இவன் வாழ்நாள் முழுவதும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க ஜட்ஜ். ஜூலை 26, 1984 எட் ஜெயினுக்கு 72 வயசு இருக்கும் பொழுது லங் கேன்சரால் இறந்து போயிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.